எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம வீடியோவில் டிசம்பர் 14, 15 இந்த 2 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே, அதாவது லாஸ்ட் நம்ம 13ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருப்போம். அதோட ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இப்போ 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கு ஹோல் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். UGC, AICTE, NCTE அமைப்புகளுக்கு மாற்றாக கீழ்கண்ட எந்த ஆணையம் கொண்டு வரப்பட உள்ளது? ஆன்சர், வளர்ந்த பாரத கல்வி மேற்பார்வை ஆணையம், அதாவது விக்ஷித் பாரத் சிக்ஷா அதிக்ஷன் ஆனது கொண்டு வர போறாங்க. காப்பீட்டு துறையில் அந்நிய நேரடி முதலீட்டை எத்தனை சதவீதத்திற்கு உயர்த்த அனுமதிக்கும் மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது? ஆன்சர், 100%. நாடு முழுவதும் அணுமின் நிலையங்கள் மூலம் எத்தனை ஜிகாவாட் மின் உற்பத்தி செய்யப்படுகிறது? ஆன்சர், 8.7 ஜிகாவாட். ஸோ இதில் நம்ம போன கிளாஸில் எக்ஸ்பிளனேஷன் இல்லாமல் அந்த வீடியோ இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ அதில் எக்ஸ்பிளைன் பார்த்துடலாம். நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா 2047ஆம் ஆண்டுக்குள்ள 100 ஜிகாவாட் மின்சாரமானது அணுமின் நிலையங்கள் மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் வச்சுருக்கோம். இப்போ எவ்வளோ தான் உற்பத்தி செஞ்சுட்டு வரோம் அப்படின்னா 8.7 ஜிகாவாட் தான் உற்பத்தி செய்கிறோம். ஸோ அதை 100 ஜிகாவாட்டாக உயர்த்தணும் அப்படின்னா கவர்மெண்ட் மட்டுமே பண்ணால் அது சாத்தியமாகாது, இந்த டார்கெட்டுக்குள்ளே பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறாங்கன்னா, அணுமின் நிலையங்கள் மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய துறையில் இப்போது ப்ரைவேட்டையும் அலோவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான மசோதாவுக்கு இப்போ மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. அதான் இந்த 3rd கொஸ்டின். நிலக்கரி சுரங்க ஏல நடைமுறைக்காக கீழ்கண்ட எந்த சாளர திட்டத்திற்காக மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது? ஆன்சர், நிலக்கரி சேது. 2027ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட உள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு எத்தனை கோடி ஒதுக்கீடு செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது? ஆன்சர், 11,718 கோடி. சமீபத்தில் அந்தமான் தீவில் கீழ்கண்ட எந்த சுதந்திர போராட்ட வீரரின் சிலையானது திறந்து வைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர், சவார்கர். கோகோ கோலா நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர், ஹென்ரிக் பிரவுன். தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தின் பெயர் எவ்வாறு மாற்றம் செய்யப்பட உள்ளது? ஆன்சர், பூஜ்ய பாபு கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டம். ஸோ பூஜ்ய பாபு ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் சொல்லிட்டு இதோட நேமை சேஞ்ச் பண்ண போறாங்க. 2024 to 25ஆம் நிதியாண்டில் எத்தனை சதவீத பொருளாதார வளர்ச்சியுடன் தமிழ்நாடு நாட்டின் வேகமாக வளரும் மாநிலமாக உருவெடுத்துள்ளது? ஆன்சர், 16%. மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் 2ஆம் கட்ட விரிவாக்கத்தை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். HPV தடுப்பூசி திட்டமானது இந்தியாவில் முதன்முறையாக எந்த மாநிலத்தில் தொடங்கப்படுகிறது? ஆன்சர், தமிழ்நாடு. சமீபத்தில் காலமான சிவராஜ் பாட்டீல் கீழ்கண்ட எதுடன் தொடர்புடையவர்? ஆன்சர், முன்னாள் மத்திய உள்துறை அமைச்சர். இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். டிசம்பர் 14 and 15 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். டுடே கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக், அப்பாயின்மெண்ட். புதிய தலைமை தகவல் ஆணையராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? ஆன்சர், ராஜ்குமார் கோயல். ஸோ இப்போ புதிய தலைமை தகவல் ஆணையராக ராஜ்குமார் கோயலை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் இன்னைக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பாங்க இவருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம், அதாவது மத்திய தகவல் ஆணையம். இந்த மத்திய தகவல் ஆணையத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தலைமை தகவல் ஆணையர் இருப்பாங்க. ஒரு தலைமை தகவல் ஆணையரும் 10 பேர் வந்து தகவல் ஆணையர்களும் இருப்பாங்க. இப்போ இந்த ஒரு தலைமை தகவல் ஆணையர் இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா, இந்த பொறுப்புக்கு தான் ராஜ்குமார் கோயலை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தலைமை ஆணையர் பொறுப்புல 2 பேர் தான் இருந்தாங்க, இப்போ 8 பேர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களும் பதவி பிரமாணம் செய்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. சரி, தலைமை தகவல் ஆணையர் பார்த்துட்டோம், அதில் 8 தகவல் ஆணையர்கள் இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்துட்டோம். இந்த மத்திய தகவல் ஆணையம் அப்படிங்கிறதோட வேலை என்ன, இதை எப்படி நிறுவனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லையா. ஸோ 2005 ஆடியோ ஆக்ட், அதாவது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் பார்த்துருப்போம். இது என்னன்னா தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 இயற்றப்பட்டது. இந்த ரைட் டு ஆக்ட் 2005 இந்த ஆக்ட் மூலமாக தான் இந்த மத்திய தகவல் ஆணையம் அப்படிங்கிறது நிறுவப்பட்டது. இதோட வேலை என்ன, அதோட நேம்லேயே பாருங்க, மத்திய தகவல் ஆணையம், தகவல் வழங்கக்கூடிய ஒரு ஆணையம். என்ன தகவலை கொடுப்பாங்க அப்படின்னா,
இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டின் கீழ் தானே நிறுவியிருக்காங்க. ரைட் டு இன்ஃபர்மேஷன் என்ன? தகவல் அறியும் உரிமை சட்டம். அதாவது மக்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் எப்படி இயங்குது, கவர்மெண்ட் ஏதாவது பண்ணுறாங்கன்னா அதோட தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது தேர்தல் பத்திர திட்டம் பற்றி பார்த்துருப்போம். 2018 அது லான்ச் பண்ணியிருப்பாங்க, அதை கூட ரத்து பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். என்னென்னா எலக்ட்ரோரல் பாண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த பாண்டு மூலமாக 10,000 1000 1 லட்சம் ரூபாயோ ஒரு கட்சிக்கு நீங்கள் நன்கொடையாக கொடுக்க முடியும். ஸோ அதில் என்னென்னா அதை யார் கொடுக்குறாங்க, எவ்வளோ தொகைன்னு தான் அதில் தெரியும். யார் அதை கொடுக்குறாங்க, அவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க, என்ன ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களோட தகவல் வந்து தெரியாது. யார் கொடுக்குறாங்கங்கிற தகவல் வந்து அந்த திட்டம் மூலமாக தெரியாது. ஸோ அப்போ அது ரைட் டு இன்ஃபர்மேஷனை வந்து இந்த ஆக்ட், ஆர்டிஐ ஆக்டை வந்து இது வயலேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அந்த திட்டத்தை ரத்து பண்ணியிருப்பாங்க சுப்ரீம் கோர்ட். அதை நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஒரு தகவலை அறிந்து கொள்றதுக்கு மக்களுக்கு உரிமை இருக்குது, கவர்மெண்ட் எப்படி இயங்குது அப்படிங்கிற மாதிரி தகவலை அறிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இந்த ரைட் டு ஆக்ட் மூலமாக மக்களுக்கு தேவையான தகவல்களை கொடுக்குவதன் மூலமாக கவர்மெண்ட் இயங்குறதோட வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரணும், கவர்மெண்டுடைய இயக்கத்தில் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கமிஷன், அதாவது இன்ஃபர்மேஷன் கமிஷன் அப்படிங்கிறது இயங்குது. அதோட தலைமை தகவல் ஆணையராக ராஜ்குமார் கோயலை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து முன்னாள் IAS ஆஃபீஸர். ஸோ இவர் சட்ட செயலாளராகவும் இருந்திருக்காரு இந்த ராஜ்குமார் கோயல் என்பவர். ஸோ இவர் 1990ஆம் ஆண்டு பிரிவை செய்த IAS ஆஃபீஸர். இவர் பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேசம், கோவா, மிசோரம்ல IAS ஆஃபீஸராக இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் சட்ட அமைச்சகத்தில் சட்டத்துறை செயலராகவும் இருந்திருக்காரு. இப்போ December 15 இன்னைக்கு வந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வந்து தலைமை தகவல் ஆணையராக இவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க போறாங்க. தகவல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் அதுல ஒரு தலைமை தகவல் ஆணையரும் அதிகபட்சமா 10 தகவல் ஆணையர்கள் வரைக்கும் இருப்பாங்க. இப்போ 2 பேர் தான் இருக்காங்க, ஆனந்தி ராமலிங்கமும் வினோத்குமார் திவாரி, இவங்க 2 பேரும் இருக்காங்க. இன்னும் 8 பேர் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ மொத்தமா முழு பலத்தை அடையுது, 10 தகவல் ஆணையர்கள் அப்படிங்கிற முழு பலத்தை வந்து இப்போ அடையுது. இதுக்கு முன்னாடி தலைமை தகவல் ஆணையராக இருந்தவங்க யாருன்னா ஹீராலால் சமாரியா, அவங்களுடைய பதவிக்காலம் அப்படிங்கிறது நிறைவடைஞ்சிருச்சு. ஸோ அதை அடுத்து ராஜ்குமார் கோயல் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ரீசன்ட் நியூஸ், மத்திய மறைமுக வரிகள் வாரியத்தோட தலைவராக விவேக் சதுர்வேதி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்திய ஆயுள் காப்பீட்டு கழகத்துடைய நிர்வாக இயக்குநராக ராமகிருஷ்ணன் சந்தர் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ரிசர்வ் பேங்கோட புதிய இயக்குநராக உஷா ஜானகிராமன் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ONGCயோட தலைவராக அருண்குமார் வந்து இருக்காரு. வேர்ல்ட் அண்ட் இன்டர்நேஷனல், சர்வதேச அளவில் பாதுகாப்பான சிலிக்கான் விநியோக சங்கிலியை கட்டமைக்கும் வகையில் அமெரிக்காவில் தொடங்கப்பட்ட கூட்டமைப்பு எது? ஆன்சர் பாக்ஸ் சிலிக்கா. ஸோ இப்போ பாக்ஸ் சிலிக்கா அப்படிங்கிற ஒரு கூட்டமைப்பை அமெரிக்கா தொடங்கியிருக்கு. ஸோ இந்த கூட்டமைப்பில் நம்ம இந்தியா இடம்பெறலை. சரி, ஃபர்ஸ்ட் சிலிக்கா விநியோக சங்கிலின்னு சொல்லி பார்க்குறோம். சிலிக்கான் விநியோக சங்கிலின்னு சொல்லிட்டு, விநியோக சங்கிலி சப்ளை செயின் அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பால் எடுத்துக்கோ. இப்போ நீங்கள் டெய்லி காலையில் போய் ஒரு பால் பாக்கெட் வாங்குறீங்க அப்படின்னா அந்த கடையில் எப்போதுமே பால் இருந்துக்கிட்டே இருக்குமா, அங்கேயே உற்பத்தி ஆகுதா அப்படின்னா கிடையாது. ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், ஒரு ஃபார்ம் இருக்கும். ஸோ மாடுகள்லாம் வளர்க்கக்கூடிய ஒரு ஃபார்ம் இருக்கு. அந்த ஃபார்மில் என்ன பண்ணுவாங்க, அந்த பால்லாம் கறந்து அந்த ஒரு இதில் சேமித்து வச்சுருப்பாங்க. அதை என்ன பண்ணுவாங்க, ஒரு ட்ரக், பெரிய பெரிய ட்ரக்கில் அந்த பாலை வந்து ஏற்றிட்டு போவாங்க. ஏற்றிட்டு போய் எங்கே கொண்டு போவாங்க, ஒரு பேக்கெட் பண்ணுறக்கூடிய ஒரு இடத்துக்கு, ஒரு தொழிற்சாலைக்கு கூட்டிகிட்டு போவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த பால்லாம் பேக்கிங் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வண்டியில் அதை ஏற்றி அதை வந்து டெய்லி விற்கிறாங்க இல்லையா, அந்த கடைகளுக்கு அனுப்புவாங்க. ஸோ இதான் கடை. ஸோ இந்த கடையில் தான் நீங்கள் போய் வாங்கிக்கிறீங்க, அப்படி தானே? ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், சப்ளை செயின் அப்படின்னு சொல்கிறோம், விநியோக சங்கிலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி சிலிக்கான் விநியோக சங்கிலியை வந்து கட்டமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்கா பார்த்தீங்கன்னா பாக்ஸ் சிலிக்கா அப்படிங்கிற ஒரு கூட்டமைப்பை தொடங்கியிருக்காங்க. இதில் நம்ம இந்தியா உறுப்பினராக இல்லை, இடம்பெறலை அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ சிலிக்கான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கண்ணாடி பொருட்கள் உற்பத்தி, கன்ஸ்ட்ரக்ஷன் யூசேஜுக்கு பயன்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து செமிகண்டக்டர் தயாரிப்புக்கு பயன்படுத்துகிறாங்க. இந்த சோலார் செல்லாம் இருக்கு இல்லையா, அதிலெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. ஸோ அப்படி உள்ள அந்த சிலிக்கான் விநியோக சங்கிலியை கட்டமைக்கணும், பாதுகாப்பான சிலிக்கான் விநியோக சங்கிலியை கட்டமைக்கணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா பாக்ஸ் சிலிக்கா அப்படிங்கிற ஒரு கூட்டமைப்பை தொடங்கியிருக்காங்க. அதில் நம்ம இந்தியா இடம்பெறலை அப்படிங்கிறனால தான் இதை பற்றி பார்க்குறோம். ஸோ சிலிக்கான் விநியோக சங்கிலியில் சீனாவுடைய ஆதிக்கத்தை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் 9 நாடுகள் அங்கம் வகிக்கக்கூடிய இந்த பாக்ஸ் சிலிக்கா அப்படிங்கிற ஒரு கூட்டமைப்பை அமெரிக்கா தொடங்கியிருக்கு. இதில் அமெரிக்கா இருக்குது, ஜப்பான் இருக்குது, தென்கொரியா இருக்குது, சிங்கப்பூர் இருக்குது, நெதர்லாந்து, பிரிட்டன், இஸ்ரேல்,
ஐக்கிய அரபு அமீரகம், ஆஸ்திரேலியா, இந்த 9 நாடுகள் இருக்கு. ஆனா இந்தியாவை இதுல சேர்த்துக்கல அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அடுத்து நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். 2025ஆம் ஆண்டு எத்தனை பாரம்பரிய கூறுகள் யுனெஸ்கோ பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 67. ஸோ இப்போ ரீசெண்டாக கூட டெல்லியில் பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோவுடைய பாரம்பரிய ஒரு கூட்டம்ங்கிறது நடந்துச்சு. டெல்லியில் செங்கோட்டையில் நடந்துச்சுன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 67 பாரம்பரிய கூறுகள் அப்படிங்கிறது யுனெஸ்கோ பட்டியலில் சேர்த்துருக்காங்க. அதில் ஒன்றா கூட தீபாவளி பண்டிகை சேர்த்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஸோ மொத்தமாக இந்த வருஷம் எத்தனை சேர்த்துருக்காங்க? 67 பாரம்பரிய கூறுகளை சேர்த்துருக்காங்க. இந்தியாவிலேருந்து தீபாவளி பண்டிகை சேர்த்துருக்காங்க. அப்புறம் ஈரான்ல கண்ணாடி கலை வேலைப்பாடுகளை சேர்த்துருக்காங்க. ஐக்கிய அரபு அமீரகத்திலேருந்து பாரம்பரிய நடனம் சேர்க்கப்பட்டிருக்கு. சுவிட்சர்லாந்துல யோடலிங் உள்ளிட்ட ஒரு 67 பாரம்பரிய கூறுகளானது சேர்க்கப்பட்டிருக்கு. ஸோ மொத்தமா இந்த பாரம்பரிய கூறுகள் அடங்கிய பட்டியலில் இதுவரைக்கும் 157 நாடுகளுடைய 849 பாரம்பரிய நடைமுறைகளானது இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் யுனெஸ்கோ கூட்டம், அதாவது யுனெஸ்கோ கலாச்சார பாரம்பரியங்களை பாதுகாப்பதற்கான அரசுகளுக்கு இடையிலான குழு கூட்டம்ங்கிறது இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நடத்திருக்காங்க. அதில் தான் 67 பாரம்பரிய கூறுகளை சேர்த்திருக்காங்க. அதில் ஒன்று தீபாவளி பண்டிகை. ரீசன் நியூஸ். யுனெஸ்கோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, அதாவது யுனெஸ்கோவில் 2025 to 2029ஆம் ஆண்டுக்கான நிர்வாக குழு உறுப்பினராக இந்தியா வந்து தேர்வு செஞ்சிருக்காங்க. யுனெஸ்கோவுடைய படைப்பாற்றல் நகரங்கள் பட்டியலில் லக்னோ வந்து ரீசெண்டாக சேர்த்திருப்பாங்க. துர்கா பூஜைங்கிறது கொல்கத்தாவில் செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு விழா. அது வந்து யுனெஸ்கோ கலாச்சார பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கு. யுனெஸ்கோவுடைய 12வது இயக்குநராக காலித் எல் யனனியை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தற்காலிக பட்டியல், அதில் வந்து திருப்பதி சேர்த்துருக்காங்க, ஆந்திராவுடைய திருப்பதி. அடுத்து இந்தியாவிலேருந்து யுனெஸ்கோவுடைய 13வது உயிர்கோள காப்பகமாக குளிர் பாலைவனம் ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தின் கோல் டெசர்ட் வந்து சேர்த்திருக்காங்க. அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக். தொழுநோய் கீழ்கண்ட எந்த பாக்டீரியா கிருமியால் ஏற்படுகிறது? ஆன்சர் மைக்கோ பாக்டீரியம் லெப்ரேனால தான் இந்த தொழுநோய்ங்கிறது ஏற்படுது. ஸோ அதாவது தொழுநோய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்க இருமும் போதோ அல்லது தும்பும் போதோ அந்த நீர்த்திவளைகள் மூலமாக பிறருக்கு பரவுது. பரவிட உடனே இன்னைக்கு அந்த பாதிக்கப்பட்ட நபர்கிட்டேருந்து உங்களுக்கு பரவி இருக்கு அப்படின்னா உடனே அது வெளியே வராது. எப்போ வரும்னா 5-6-7 வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு அந்த நோய் இருக்கிறது வெளியில வர ஆரம்பிக்கும். ஸோ உங்களோட நோய் எதிர்ப்பாற்றல்ங்கிறது குறையும் போது இந்த நோய் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஸோ இந்த நோயினால என்னென்ன ஏற்படும்னா, உங்களுடைய சருமங்கள் பார்த்தீங்கன்னா நிறம் விழந்து போகும். அங்கே தொட்டிங்க அப்படின்னா உணர்வு இருக்காது. உணர்வு விழந்து போகிறது, நிறம் விழந்து போகிறதெல்லாம் இந்த தொழுநோயால் ஏற்படக்கூடிய அறிகுறிகள் தான். ஸோ ஒருவரது உடலை பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு 5-7 ஆண்டுகள் வரைக்கும் ஆகலாம் தொழுநோய் பாதித்தவங்களுக்கு. அடுத்து நோய் எதிர்ப்பாற்றல் குறையும் போதுதான் இந்த நோய் வந்து வெளிப்பட தொடங்குது. சருமத்தில் உணர்விழப்பு, நிறமிழப்புலாம் ஏற்படும். தொழுநோயை கண்டறிஞ்சு அவங்களுக்கு கூட்டு மருந்து சிகிச்சை கொடுத்தாங்கன்னா 100% வரைக்கும் இதை கியூர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூட்டு மருந்து சிகிச்சை அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட மருந்துகளை கொடுத்து டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி அந்த சிகிச்சை கொடுத்து கியூர் பண்ணுறது தான் கூட்டு மருந்து சிகிச்சை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அலட்சியப்பட்டுட்டாங்க அப்படின்னா தோல் நரம்புகளை பாதித்து கண் அப்புறம் கை பாதங்களில் குறைபாடுகளானது ஏற்படுது. ரீசன் நியூஸ். சால்மோனெல்லா பாக்டீரியா மூலமாக டைஃபாய்டு ஏற்படுது. மைக்கோ பாக்டீரியம் டியூபர்குலோசிஸ்னால காசநோய் ஏற்படுது. விப்ரிய காலரேங்கிறதுனால காலரே, அப்புறம் பிளாஸ்மோடியத்தினால மலேரியா பாதிப்பானது ஏற்படுகிறது. அடுத்த தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். சாணைக்கல்லில் சிந்து எழுத்துக்கள் இருப்பது எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் தூத்துக்குடி. ஸோ தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா சாணைக்கல்ல சிந்து எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்குது இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. சாணைக்கல் அப்படின்னா நம்ம கத்தி தீட்டுறதுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு சொரப்பான கல் தான் சாணைக்கல். அந்த சாணைக்கல்ல சிந்து எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்குது இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க தூத்துக்குடியில் உள்ள சாணைக்கல்ல. ஸோ அதான் அந்த சாணைக்கல், அதில் சிந்து எழுத்துக்கள் இருக்கு, தமிழ் எழுத்துக்களும் கலந்து இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. ஸோ தூத்துக்குடியில் பட்டினமருதூரில் சாணைக்கல்ல சிந்து எழுத்துக்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ பட்டினமருதூரில் இருக்க மாதிரியே நார்வே நாட்டுடைய ஓஸ்லோ நகரத்திலுமே இந்த மாதிரி சாணைக்கல்ல எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டு காணப்படுது. இது வந்து பண்டைய தென்னிந்தியாவிலேருந்து ஓஸ்லோவுக்கு வணிக காரணங்களுக்காக வழங்கியிருக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இந்த ஓஸ்லோ நகரத்தில் உள்ள குறிப்புகள் படி பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் இந்த மாதிரி சாணைக்கல் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நார்வே நாட்டை சேர்ந்த அறிஞர்களும் ஒத்துக்கொள்றாங்க அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. சரி கவனிங்க. கௌடில்யர் இவர் வந்து சாணக்கியர் அல்லது விஷ்ணுகுப்தர்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு.
4லேருந்து 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இவர் இருந்திருக்காரு. இவர் தான் அர்த்த சாஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பார் நூலை. இந்த அர்த்த சாஸ்திரத்துல இந்த கௌடில்யர் பாத்தீங்கன்னா கொருண்டம் அப்படிங்கிறத பத்தி பேசியிருக்காரு. கொருண்டம் அப்படின்னா கடினத்தன்மை கொண்ட சாணைக்கல் அல்லது குருந்தம் அப்படின்னு சொல்றாங்க. இது நம்மளுடைய பண்டைய தென்னிந்தியால பயன்படுத்தப்பட்டிருக்கு தென்னிந்தியர்கள் மூலமா அப்படின்னு சொல்லி இவருடைய அந்த குறிப்புகள் மூலமா நமக்கு கன்ஃபார்ம் பண்ண முடியுது, உறுதிப்படுத்த முடியுது. ஸோ இந்தியாவில் கொருண்டம் இருந்ததை நார்வே பேராசிரியர்களும் அங்கே உள்ள புவியியல் ஆய்வுத்துறை அதிகாரிகளுமே ஒப்புக்கொண்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ரீசன்ட் நியூஸ், மீன் உருவம் பொறித்த பானை ஓடுகள் இப்போ கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. மூங்கில் கம்புகள் ஊன்றுவதற்கான குழிகள் வந்து கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சுடுமணாலான உருளை வடிவ வடிகால் கீழடியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. பூ வடிவம் கொண்ட தங்க நாணயமும் கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. உருண்டை வடிவ பீங்கான் மணி பார்த்தீங்கன்னா வெம்பக்கோட்டையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் வேர்ல்ட் அண்ட் இன்டர்நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ், கிழக்கு ஆப்பிரிக்க பிராந்திய அமைப்பான இகாட்டிலிருந்து எந்த நாடு விலகி உள்ளது? ஸோ இப்போ கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளுடைய ஒரு கூட்டமைப்பு தான் இகாட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த இகாட்லேருந்து எரித்ரியா பார்த்தீங்கன்னா இப்போ விலகி இருக்கு, மீண்டும் விலகி இருக்கு. ஏற்கனவே விலகிட்டு மறுபடியும் ஜாயின் பண்ணியிருப்பாங்க, இப்போ மறுபடியும் அதுலேருந்து விலகி இருப்பதா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ மொத்தமாக 8 நாடுகள் எரித்ரியாவோட சேர்த்து இருந்திருக்கும். இப்போ அந்த 8 நாடுல எரித்ரியா வந்து விலகி இருக்கு. ஸோ நம்ம வேர்ல்டு மேப்ல பாருங்க, இங்கே ஆப்பிரிக்க கண்டம் இருக்கு இல்லையா, இந்த ஆப்பிரிக்கால கிழக்கு சைடு வந்து இந்த இகாட் அமைப்பை சேர்ந்த நாடுகள் இருக்கு. என்னென்ன நாடுகள்னா சூடான், அப்புறம் தெற்கு சூடான், எத்தியோப்பியா, அப்புறம் கென்யா, உகாண்டா, சோமாலியா, அப்புறம் ஜிபவுட்டி அப்படிங்கிற நாடுகள் இருக்கு. இதுல எரித்ரியா எங்க இருக்குன்னா இந்த இடத்துல ஒயிட் கலர்ல இருக்கு இல்லையா, இந்த இடத்துல தான் எரித்ரியா இருக்கும். இப்போ அந்த கூட்டமைப்புல இருந்து எரித்ரியா மீண்டும் விலகி இருப்பதாக சொல்லியிருக்காங்க. ஸோ கிழக்கு ஆப்பிரிக்க பிராந்திய அமைப்பு தான் இந்த இகாட், அதாவது ஆப்பிரிக்க கண்டத்துல கிழக்கு சைடு உள்ள நாடுகளை கொண்ட ஒரு கூட்டமைப்பு தான் இகாட். இந்த இகாட்லேருந்து இப்போ எரித்ரியா மீண்டும் விலகி இருக்கு. இகாட் அமைப்புங்கிறது அதோட சட்டப்பூர்வ அதிகாரத்தையும் அதோட முக்கியத்துவத்தையும் இழந்துருச்சு. அதோட உறுப்பு நாடுகளுக்கு அது எதுவும் பலன் அளிக்கிற மாதிரி ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்லினா இப்போ எரித்ரியா விலகி இருக்கு. இப்போ இகாட் அமைப்பை பத்தி பார்க்கலாம். இகாட்டோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா இன்டர் கவர்மெண்டல் அத்தாரிட்டி ஆன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தான் இகாட்டோட ஃபுல் ஃபார்ம். இது 1996ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு. கிழக்கு ஆப்பிரிக்க பிராந்தியத்தில் உணவு பாதுகாப்பு, பொருளாதார ஒத்துழைப்பு ஊக்குவிக்கணுங்கிறதுக்காக தான் இகாட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அதுலேருந்து எரித்ரியா வந்து விலகிருச்சு. ஸோ எத்தியோப்பியா, கென்யா, சோமாலியா, தெற்கு சூடான், உகாண்டா, ஜிபூட்டி இந்த நாடுகள் இருக்கு. ஸோ மொத்தமாக இப்போ எரித்ரியா விலகினதுனால உறுப்பு நாடுகளோட எண்ணிக்கை வந்து 7ஆக குறைஞ்சிருக்கு. அடுத்த தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ், மாமன்னர் பெரும்பிடுகு முத்தரையர் நினைவு அஞ்சல் தலையை வெளியிட்டவர் யார்? ஆன்சர் சிபி ராதாகிருஷ்ணன். ஸோ நம்ம துணை குடியரசுத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பார்த்தீங்கன்னா மாமன்னர் பெரும்பிடுகு முத்தரையர் அவர்களுடைய நினைவு அஞ்சல் தலையை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க பக்கத்தில் யார் இருக்கா? நிர்மலா சீதாராமன் அவர்கள் இருக்காங்க. அவங்க பக்கத்தில் எல் முருகன் இருக்காங்க. சிபி ராதாகிருஷ்ணன் தான் இந்த அஞ்சல் தலையை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பெரும்பிடுகு முத்தரையர் என்பவர் பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாட்டில், பண்டைய தமிழ்நாட்டில் மத்திய பகுதியில் இவர் ஆட்சி புரிஞ்சிருக்காரு. ஸோ இவர் தமிழகத்துடைய மைய பகுதிகளில் கிபி 7ஆம் நூற்றாண்டுலேருந்து 9ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காருன்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. அவருடைய அஞ்சல் தலையை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சிபி ராதாகிருஷ்ணன் துணை குடியரசுத் தலைவர் அவர்கள். அடுத்து இம்பார்ட்டன்ட் டேஸ், எரிசக்தி பாதுகாப்பு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் டிசம்பர் 14ஆம் தேதி. ஸோ எரிசக்தி பாதுகாப்பு அப்படின்னா இப்போ நம்ம டெய்லி வந்து எரிசக்தி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், மின்சாரம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் பகல் நேரங்களில் லைட்டை யூஸ் பண்ணாமல் வெளியிலேருந்து வரக்கூடிய வெளிச்சங்கள் நீங்கள் ஜன்னலை ஓப்பன் பண்ணி அது மாதிரி வெளிச்சத்தை சூரிய ஒளியை பயன்படுத்திக்கலாம். சும்மா வேஸ்ட்டாக வந்து ஜன்னலை, அதாவது லைட்டை போட்டு மின்சாரத்தை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நிறைய நடவடிக்கைகள் மூலமாக எரிசக்தி பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த டே செலிப்ரேட் பண்ணுறோம் டிசம்பர் 14ல். ஸோ எனர்ஜி கன்சர்வேஷன் டே எப்போ செலிப்ரேட் பண்ணுறோம்? டிசம்பர் 14ஆம் தேதி. ஸோ எரிசக்தி பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறது, எரிசக்தி திறன் சார்ந்த இலக்குகளை முன்னிறுத்துதல் குறித்து தான் இந்த டே செலிப்ரேட் பண்ணுறோம். இது தொடர்பாக ஒரு நிகழ்ச்சியும் நடந்திருக்கு. அதில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் கலந்து கொண்டு தேசிய எரிசக்தி பாதுகாப்பு விருதுகளை வழங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ், நாடாளுமன்ற தாக்குதல் நினைவு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் டிசம்பர் 13.
ஸோ 2001 டிசம்பர் 13 பார்த்தீங்கன்னா பயங்கரவாதிகள் வந்து நாடாளுமன்றத்தில் தாக்குதல் நடத்தியிருப்பாங்க. ஸோ அவங்க நாடாளுமன்ற வளாகத்துக்குள்ள நுழையிறதுக்கு முயற்சி வைத்த போது வெளியில இருந்த அதிகாரிகள் போலீஸார் பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்தும் போது அவங்கள வந்து சுட்டு கொண்டிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையிலையும் இந்த நம்மளுடைய பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலையும் இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ரிமெம்பரிங் 2001 இந்தியன் பார்லிமெண்ட் அட்டாக். ஸோ பாராளுமன்றத்திலே பயங்கரவாதிகள் வந்து அட்டாக் பண்ணியிருப்பாங்க 2001 டிசம்பர் 13. ஸோ இந்த வருஷம் 24ஆம் ஆண்டு நினைவு நாளானது நம்ம அனுசரிக்கிறோம். பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட வீரர்கள் டெல்லி போலீஸ் எல்லாம் சுட்டு கொண்டிருப்பாங்க அந்த பயங்கரவாத தாக்குதல்ல. அடுத்து ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். மாஸ்டர்ஸ் சூப்பர் 100 பேட்மிண்டன் போட்டியில் மகளிர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் உன்னதி ஹூடா. ஸோ உன்னதி ஹூடா அப்படிங்கிறவங்க தான் இப்போ ஒடிசா மாஸ்டர்ஸ் சூப்பர் 100 பேட்மிண்டன் போட்டியில் ஒடிசா மாஸ்டர் சூப்பர் 100 பேட்மிண்டன் போட்டியில் சாம்பியனாக இருக்காங்க மகளிருக்கான ஒற்றைய பிரிவில். உன்னதி ஹூடா வந்து இவங்க தான் ஒடிசா மாஸ்டர்ஸ் 100 போட்டியில் வந்து சாம்பியனாக இருக்காங்க. அதே இதில் ஆடவர் பிரிவில் கிரண் ஜார்ஜ் வந்து சாம்பியனாக இருக்காங்க. அடுத்த ஸ்போர்ட்ஸ் தான். உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் எந்த நாடு சாம்பியன் பட்டம் வென்றது? ஆன்சர் இந்தியா. ஸோ இப்போ சென்னையில் தான் உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டி அப்படிங்கிறது நடைபெற்றது. இந்த போட்டியில் இந்திய அணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து சாம்பியனாக இருக்காங்க. ஸோ இந்தியாவில் நடந்துச்சு சென்னையில் தமிழ்நாட்டில், அதில் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்திய அணி வந்து சாம்பியன் பட்டம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 4 பேர் அடங்கிய அணி தான் சாம்பியனாக இருப்பாங்க. யார் யாரெல்லாம் இந்த அணியில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜோஸ்னா சென்னப்பா இவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான். அபய் சிங், அனாகத் சிங் இவங்க அடங்கிய அணி தான் சாம்பியனாக இருக்காங்க. இந்த போட்டியை யார் நடத்தினாங்க அப்படின்னா வேர்ல்டு ஸ்குவாஷ் அப்புறம் SRFI தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம்லாம் சேர்ந்து தான் இந்த போட்டியை நடத்திருக்காங்க. டிசம்பர் 9 இது தொடங்கியிருக்கும். இதில் இந்தியா ஃபர்ஸ்ட் டைம் சீனாவை வீழ்த்தி சாம்பியனாக இருக்கு. அடுத்து ஷார்ட் நியூஸ். ஸோ இப்போ தில்லியில் நம்ம எடுத்துகிட்டு நம்ம தில்லின்னு பேசுகிறோம் அப்படின்னா அது வந்து நம்மளோட கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஞாபகம் வரும். அதுக்கு அடுத்தபடியாக அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே காற்று மாசு அதிகம் அப்படிங்கிறது தான் ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு அங்கே வந்து காற்று மாசு அதிகரிச்சிருச்சு. ஸோ அங்கே தொடர்ச்சியான காற்று மாசுபாடுக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா மருத்துவமனைகளில் சுவாச கோளாறுனால நிறைய பேர் வந்து அட்மிட் ஆகுறாங்க. அதுவும் 20லேருந்து 30% வரைக்கும் அது அதிகரிச்சிருக்கு. இந்த மாதிரி சுவாச கோளாறுனால சிகிச்சை பெறவங்களோட எண்ணிக்கை. இதில் நிறைய நோயாளிகள் புதிய நோயாளிகளாக இருக்காங்க, இளம் வயதை சேர்ந்தவங்களா இருக்காங்கன்னு தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் ரீசனாக பார்த்தீங்கன்னா 25 டன் அத்தியாவசிய மருந்துகள் அப்புறம் 14,200 கிலோ உணவுப் பொருட்களை இந்தியா வந்து இலங்கைக்கு அனுப்பியிருக்காங்க. டித்வா புயலால் இலங்கை பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் சாகர் பந்துகியில் இந்தியா வந்து உதவிகளை வழங்கிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அடுத்து 2026 மார்ச் 31 நம்ம நாட்டில் நக்சல் தீவிரவாதத்தை வந்து ஒழிக்கணும்னு சொல்லிட்டு டார்கெட் வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் சத்தீஸ்கர்ல பஸ்டர் பிராந்தியத்தில் இப்போ பஸ்டர் ஒலிம்பிக் 2025 அப்படிங்கிற போட்டியானது நடைபெற்று நிறைவடைஞ்சிருக்கு. இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ 17ஆம் தேதி குரூப் 2 அப்புறம் குரூப் 4க்காக ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஷெட்யூல் வேணும்னா வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. இதை தவிர்த்து இதுக்கான ஃபீஸ் வந்து 999. பைலிங்குவலாக தான் கொஸ்டின் இருக்கும். ஜென்ரல் தமிழ், மேக்ஸு, ஜென்ரல் ஸ்டடீஸ் இதெல்லாம் இதில் இன்க்ளூட் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மந்த்துக்கும் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கு செப்பரேட்டாக மந்த் வேணும்னா பை பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச், கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து 20ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அது எப்படின்னா உங்களுக்கு மந்த்லி டெஸ்ட் இந்த வருஷம் ஜூன்லேருந்து அடுத்த வருஷம் ஆகஸ்ட் வரைக்கும் கவர் பண்ணுவோம். ஜூன்லேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் எத்தனை மாதம்னா 15 மாதம் இதில் கவர் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இயர் நடக்கக்கூடிய எக்ஸாமுக்கு இந்த மாதத்தை நீங்கள் கவர் பண்ணாலே எனாஃபாக இருக்கும். அதுவும் மேக்ஸிமம் மெயின்லி பார்த்தீங்கன்னா குரூப் 1 குரூப் 2 படிக்கிறீங்க அப்படின்னா கம்பல்சரி இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் 4 ஜாயின் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆகஸ்ட் வரைக்கும் தான் கவர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் வந்து அடுத்த டெஸ்ட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம், அப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், புதிய தலைமை தகவல் ஆணையராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? ஆன்சர் ராஜ்குமார் கோயல். சர்வதேச அளவில் பாதுகாப்பான சிலிக்கான் விநியோக சங்கிலியை கட்டமைக்கும் வகையில் அமெரிக்காவால் தொடங்கப்பட்ட கூட்டமைப்பு எது? ஆன்சர் பாக்ஸ் சிலிக்கா. 2025ஆம் ஆண்டு எத்தனை பாரம்பரிய கூறுகள் யுனெஸ்கோ பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 67. தொழுநோய் கீழ்கண்ட எந்த பாக்டீரியா கிருமியினால் ஏற்படுகிறது?
ஆன்சர் மைக்கோபாக்டீரியம் லெப்ரே. சாணைக்கல்லில் சிந்து எழுத்துக்கள் இருப்பது எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் தூத்துக்குடி. கிழக்கு ஆப்பிரிக்க பிராந்திய அமைப்பான இகாட்டில் இருந்து எந்த நாடு விலகியுள்ளது? ஆன்சர் எரித்ரியா. மாமன்னர் பெரும்படுகு முத்தரையர் நினைவு அஞ்சல் தலையை வெளியிட்டவர் யார்? ஆன்சர் சிபி ராதாகிருஷ்ணன். எரிசக்தி பாதுகாப்பு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் டிசம்பர் 14ஆம் தேதி. நாடாளுமன்ற தாக்குதல் நினைவு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் டிசம்பர் 13ஆம் தேதி. ஒடிசா மாஸ்டர்ஸ் சூப்பர் 100 பேட்மிண்டன் போட்டியில் மகளிர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் உன்னதி ஹூடா. உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் எந்த நாடு சாம்பியன் பட்டம் வென்றது? ஆன்சர் இந்தியா. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.